ஹாய் மக்களே, ஸ்காப்ரோவில் ஒரு இந்தியன் ஃபுட் சாப்பிட விருப்பம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான வீடியோ இது. ஸோ இது வந்து மதுரை பாண்டியன்ஸ். ஸோ இங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நானும் இங்கே ட்ரை பண்ணி பார்த்தேன். கிளி பரோட்டா, தோசை அண்டு அரேபியன் சிக்கன் லாலிபாப். ஸோ நான் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அண்டு அதோட கம்ப்ளிமெண்டரியாக பீட்ரூட் அல்வா கூட கொடுத்து. ஸோ அவர் இந்தியாவுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் நிறைய ஃபுட்ஸ் இருக்கும். நார்மலாக இல்லை, மேக்ஸிமம் அங்கே ஃபுட் தான் ஸ்பெஷல். ஸோ அந்த மாதிரி இங்கேயுமே இந்தியன் டைப் ஃபுட்ஸ் வந்து அவ்வளோ ஃபுட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ பழமையாக சாப்பிட்றத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் கனடாவுக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு ரெஸ்டாரண்ட்டில், அதாவது ஒரு இந்தியன் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ருந்தேன். ஸோ இந்த பெயிண்டிங் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருந்துச்சு இந்த பிளேஸ். மெனுவில் எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்களோட ஸ்பெஷல் வந்து பிரியாணி தான். ஸோ நான் வந்து பிரியாணி லவர் இல்லை. ஸோ எனக்கு பிரியாணியில் இன்ட்ரெஸ்ட் இல்லாது. ஸோ எனக்கு அவ்வளோ பெரிய பிரியாணி பிடிக்கும் வேண்டி இல்லை. ஸோ யாருக்காவது பிரியாணி பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே அப்படியா. ஸோ நான் வந்து கிளி பரோட்டா, தோசை வந்து என்னுடைய மகளுக்காக வந்து சிக்கன் லாலிபாப். பிகாஸ் நாங்கள் நிறைய அவ்வளோ பெருசாக சாப்பிட மாட்டோம். பட் டேஸ்ட்டாக இருக்க வேணும். நாங்கள் ஒரு லிமிட்டட் கொஞ்சம் அளவு தான் சாப்பிடுவோம்ன்றதால ஓகே எங்களுக்கு தேவையான அளவு மட்டும் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அரேபியன் ஸ்டைல் சிக்கன் லாலிபாப் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது ஒரு 10 out of ஒரு 9 வந்து கொடுக்கலாம். அண்ட் வந்து தோசை வந்து மகள் சாப்பிட்ருந்தேன். இது வந்து கிளி பரோட்டா வித் மட்டனில் ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப நல்ல ஒரு ஆகலாம் ஸ்பைஸியாக இல்லை. எனக்கு வந்து ரொம்ப ஸ்பைசி பிடிக்காது. ரொம்ப உரைப்பாகவும் இல்லை, ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. பரோட்டா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. 2 பரோட்டாக்கள் நடுவில் மட்டன் எல்லாம் வச்சு நல்லா மட்டன் கிரேவி எல்லாம் ஊற்றி ரொம்ப அதில் அந்த ஜிஞ்சர் கார்லிக் ஃப்ளேவர் எல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே எல்லாம் பிடிக்க முடியல, பட் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் கிளி பரோட்டா 10 out of 10 கொடுப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு இந்த கிளி பரோட்டா. அதை விட ரொம்ப பெஸ்ட் 10 out of 10 கொடுக்குறேன் சொன்னால் கம்ப்ளிமெண்டரியாக கொடுத்தேன். அந்த பீட்ரூட் ஹல்வா ரொம்ப டேஸ்ட்டாக, அதுக்குள்ளே இருக்கிற ஏலக்காய் ஃப்ளேவர் அண்ட் நெய் அண்ட் கச்சு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக 10 out of 10 நான் கொடுப்பேன். ஸோ எனக்கு இந்த பீட்ரூட் ஹல்வா ரொம்ப எல்லாத்தையும் விட ரொம்பவே பிடிச்சிருந்து. இந்தியன் ஃபுட் ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணி பாருங்க.